Hi friends, welcome to handstalk. இந்த வீடியோவில் நெத்திலி மீன் அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்ல காரமான ரசம் சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு கடாய் நல்லா சூடானோடனே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானோடனே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு பொரிஞ்சோடனே 1 டீஸ்பூன் உடச்ச உளுந்தையும் இதோட சேர்த்துக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சோடனே மெலிசாக கட் பண்ணி வச்சிருக்கிற 1 கைப்பிடி சின்ன வெங்காயத்தையும் இதோட இப்போ சேர்த்துக்கணும். இதில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கணும். அதையும் நல்லா வதக்கிக்கணும். இதில் இப்போ கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற 200 கிராம் நெத்திலியும் சேர்த்துக்கணும். 1 கப் தேங்காய் துருவல், 2 டீஸ்பூன் ஜீரகம், 4-5 பச்சை மிளகாயையும் மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த பேஸ்ட்டை இப்போ நெத்திலியோட சேர்த்துக்கணும். மீன் உடஞ்சிராம லைட்டாக கிளறி விட்டுக்கணும். இதில் இப்போ மீன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கணும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுறணும். நெத்திலி ரொம்ப சின்ன மீனுங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, மீனை போட்டதுக்கப்புறம் இது ரொம்ப கிளறிடக்கூடாது, இல்லைன்னா மீன் ரொம்ப உடஞ்சிரும். தேங்காயோட ஃப்ளேவரும் தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவரும் நெத்திலி மீனில் நல்லா சேர்ந்து 10 நிமிஷத்தில் ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான நெத்திலி மீன் அவியல் ரெடி. மீன் நல்லா வெந்துருச்சு பாருங்க. எப்போவும் நம்ம வீடுகளில் செய்கிற நெத்திலி மீன் ஃப்ரை இல்லை நெத்திலி மீன் குழம்புக்கு பதிலாக இந்த நெத்திலி மீன் அவியலை ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்க. வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இது கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.